என் இனிய பொன்மொழிகளே எல்லோருக்கும் வணக்கம். சிந்தித்து பேசு, சபையறிந்து பேசு, சமயம் அறிந்து பேசு, சான்றோர் மதிக்க பேசு, அன்பாக பேசு, அறிவாக பேசு, ஆன்றோர் மதிக்க பேசு, உண்மையை பேசு, ஊருக்காக பேசு, உருப்படியா பேசு, அக்கம் பக்கம் பார்த்து பேசு. பெரிய பாரதியாரு காலங்கத்தை வந்து பொன்மொழி சொல்லிட்டு இருக்காரு. வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பர். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாதிரி தம்ப்நெயில்லாம் வந்து எப்படி நம்ம ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்த்துட்ருக்கோம். இது ஈஸியான வேலை தான். எனக்கு அவ்வளோ பெருசாக ப்ராம்ப்ட்டும் எழுத தெரியாது, இங்கிலீஷும் அவ்வளோ பெருசாக தெரியாது. ஸோ எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னோடய சேனல் வந்து தமிழ் கேம் கேம்பஸ்ன்னு சொல்லிட்டு சேனல் ஒன்று வச்சுருக்கேன். அந்த சேனலுக்கு அடிக்கடி வந்து நான் தம்ப்நெயிலில் ChatGPTயில் தான் ரெடி பண்ணுவேன். இது ஃப்ரீ தான். ஒன் டேக்கு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு லிமிட் வரைக்கும் தான் இருக்கும். நீங்கள் போட்டு அதையே பிடிச்சி உடச்சிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு ரீசார்ஜ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிடும். ஸோ அதனால் ஓரளவுக்கு அந்த ஒரு கம்மியான ட்ரைலேயே ஒரு நல்ல தம்ப்நெயில் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ChatGPTயில் ஃபேஸ் வேல்யூ வேணுன்றதுக்காக வடிவேலு அவரை வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதை ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணிக்கிறேன். ChatGPTயில் அப்லோட் பண்ணிவிட்டு க்ரியேட்டிவ் இமேஜ் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே க்ரியேட்டிவ் இமேஜ்னு சொல்லி போட்டு தான் அடுத்தது ஆரம்பிக்கணும். இல்லைனா வந்து சம்டைம் வந்து தம்ப்நெயில் வராது, அதோட இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் வரும். இப்போ நான் Far Cry 3யோட கேமோட தம்ப்நெயில் தான் வந்து ரெடி பண்ண போகிறேன். எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில், இல்லை நீங்கள் தமிழில் கூட பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. நீங்கள் அந்த இமேஜ் அப்லோட் பண்ணதுமே இந்த ஆரோ பார்த்தீங்களா, கீழே ஆரோ இருக்குல்ல, அந்த ஆரோ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மைக் சிம்பிள் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த மைக் சிம்பிளை கொடுத்து நீங்கள் வந்து தமிழ்லேயே வந்து என்ன சொல்லணுமோ அது எல்லாத்தையும் சொல்லிட்டிங்கன்னா இதுவே வந்து ChatGPT வந்து அதை எடுத்துக்கும். அதாவது என்னோடய கான்செப்ட் என்னென்னா, இப்போ Far Cry 3யில் வந்து ஒரு வில்லங்கிட்ட வந்து மாட்டிக்கிட்ட மாதிரி ஒரு தம்ப்நெயில் ரெடி பண்ணணும். அதுக்கு தான் வந்து வடிவேல் ஃபேஸ் எடுத்து சென்ட்ராக வந்து Far Cry 3 கேமோட வில்லனை நிப்பாட்டி சைடில் வந்து வடிவேல் சாரோட ஃபோட்டோவை போட்டு அதில் வந்து எங்கே வந்து மாட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் ஒன்று வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன். இது எல்லாமே HD ஃபார்மேட்டில் நல்ல குவாலிட்டி அதிகமாக இருக்க மாதிரி ஃபார்மேட்டில் வந்து வேணும்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த எங்கே வந்து மாட்டியிருக்கோம் அப்படின்ற ஃபாண்ட்டு வந்து என்ன நல்லா அட்ராக்டிவாக கலராக ஃபாண்ட் ஸ்டைல்லாம் சூப்பராக இருக்க மாதிரி வேணும்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன். இதெல்லாம் வந்து தெளிவாக கொடுத்தா தான் வந்து அது வந்து ChatGPT கரெக்டாக கொடுக்கும். தெளிவாக கொடுத்தாலுமே வந்து சில டயத்தில் வந்து கரெக்டாக கொடுக்காது. இப்போ இதில் பார்த்திங்கன்னா ChatGPT கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி, கொஞ்சம் தான் பெருசாக இல்லை, கன்ஃபியூஸ் ஆகி நான் உனக்கு 2 ஆப்ஷன் தரேன், எது உனக்கு வேணுமோ நீ எடுத்துக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. எனக்கு இந்த ஃபஸ்ட் ஒன் வந்து ஃபாண்ட்டு வந்து நல்லா இருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அந்த ஃபஸ்ட் ஒன்னையும் எடுத்து அதுலேருந்து நம்ம எடிட் பண்ணுவோம். நம்ம வந்து சென்ட்ராக வில்லன் இருக்க மாதிரி என்ன கேட்டோமா, ஆனால் சென்ட்ராக நம்ம தலைவர் வடிவேலையே வந்து கொண்டு போய் வந்து பண்ணிட்டாங்க வச்சுட்டு. ஸோ கீழே வந்து எடிட் மறுபடியும் இருக்கும். இது எடிட் பண்ணுறதா பண்ணலாம், இல்லை எரேஸ் பண்ணுறதா பண்ணலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். நான் எடிட் பண்ணிக்கிறேன், ஏன்னா இதை சைடாக போட்டு சென்ட்ராக வந்து வில்லனை வந்து கொண்டு வரணும். ஸோ அது வந்து எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் தப்பு தான் இருக்கும். மக்களே, நீ அப்படி போட்டிருக்க இப்படி போட்டிருக்கேன்னு சொல்லாதீங்க. இங்கிலீஷ் தப்பாக தான் எனக்கு தெரியும், அதில் தான் போட்டிருக்கேன். போட்டு என்ட்ரு கொடுத்துட்டிங்கன்னா அது மறுபடியும் வந்து க்ரியேட் ஆக ஆரம்பிக்கும். க்ரியேட் ஆனதும் ஆயிடுச்சா. இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு ஓரளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியாது, பட் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்குது. இன்னும் வந்து நம்ம மாடிஃபை பண்ணோம் அப்படின்னா இன்னும் பண்ணிக்கலாம். இப்போ இதில் என்னென்னா, எனக்கு யூடியூப் தம்ப்நெயில் சைஸ் வந்து இந்த சைஸ் கிடையாது, எனக்கு பார்த்தாலே தெரியும். அடிக்கடி நான் கன்வெர்ட் பண்ணுறதுனால யூடியூப் தம்ப்நெயில் சைஸ் இது கிடையாது. ஸோ எனக்கு வந்து இதை வந்து யூடியூப் தம்ப்நெயிலாக வந்து அந்த தம்ப்நெயிலுக்கு செட் ஆகிற மாதிரி சைஸாக வந்து எனக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எனக்கு தேவைப்படுறதுனால நான் போட்டுருவேன். இல்லை உங்களுக்கு இதுவே போதும்னா இதுவே நீங்கள் எங்கே யூஸ் இந்த இமேஜ் ஓப்பன் பண்ணி மேலேயே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் மக்களே, நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே.